அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வது இல்லை. இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அது பிப்ரவரி 12ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கட்டண பயிற்சியில் பரிந்துரை இருக்காது. ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே நம்ம பில்ட் பண்ணி தரமாட்டோம். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசைனிங்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட். ஒவ்வொரு ப்ரீமியத்தோட அடிப்படையில் தான் வரும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, சார்ட்டோ, இண்டிகேட்டர்ஸோ, நியூஸ் பேஸ்டோ, வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்டோ, அடுத்தது எஃப்ஐ டேட்டாஸ் எதுவுமே நம்ம இதற்குள்ளே வராது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு 18,000 கடக்குமா அப்படிங்கிறத அனைவருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதுவும் ஒரு பிரேக் அவுட்னா வேகமான பிரேக் அவுட்டாக இருக்கணும். இது ஸ்லோ மோஷன். அப்போது ஒரு தடுப்பு ஏதாச்சும் இருக்குது, ஒரு செவர் இருக்குது அப்படின்னா வேகமாக ஓடி போய் இடித்தா அது விரைவாக இடியும். ஸ்லோ மோஷனில் ஓடி போய் இதை தகர்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் இது. இதுக்கு உண்டான வீடியோ பதிவு நம்ம பார்ப்போம். ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளி வேணும். இதுதான் நம்மளுக்கு சராசரியான வாய்ப்பு. இப்போது இந்த வாரம் பார்த்திங்கன்னா, இந்த வாரம்னா கடந்த வாரம் முடிந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளே இருக்கிற மொத்த ரேஞ்ச் நம்மளுக்கு 264 புள்ளிகள். அதாவது லோ 17,652, ஹை 17,916. இதற்குண்டான தொலைவு 264 ரூபாய். அப்போது ஓப்பன் டு ஹை 98 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 166 புள்ளிகள். இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் 17,856 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ போன வாரத்தோட துவக்கம், போன வாரத்தோட லோ, இதுதான் இம்பேக்டடான பிளேஸ். இப்போ ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் நடந்தது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கு முந்தைய வாரத்தோட ஹை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ சென்ற வாரம் 17,916, அதற்கு முந்தைய வாரம் ஹை பார்த்து கொள்ளுங்கள். அப்போது இதை பிரேக் அவுட் பண்ணும்போது அடுத்த பிரேக் அவுட் அருகாமையிலே இருக்கும். இது நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் இப்போ ஒரு நாளோட பயணம் அப்படிங்கிறது 100 to 150 புள்ளிகள், ஒரு வாரத்தோட ரேஞ்ச் 300 புள்ளிகள். அப்போ ஒரு வாரத்தோட திங்கக்கிழமை மண்டேவோட பிரேக் அவுட்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். மண்டேவோட ஹை லோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு மண்டே அப்படிங்கிறது 17,823 to 17,698. அப்போ இதோட பிரேக் அவுட்டோட க்ளோசிங் பாருங்கள். இந்த இதிலேயே உங்களுக்கு சில விடை கிடைக்கும். இந்த திங்கக்கிழமையோட லோவுக்கு மேல்தான் அனைத்துமே நம்மளுக்கு சந்தை முடிவுற்றுள்ளது. இது ஒரு பெரிய ஒரு குறிப்பு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருந்திருக்கு. க்ளோசிங் 17,818க்கு கீழே க்ளோசிங், ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங் இருந்திருக்கு. அதற்கப்புறம் க்ளோசிங் ஃபுல்லாக ஓப்பன், திங்கக்கிழமையோட ஓப்பனுக்கு மேலே இருக்குது. அப்போ இது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அடுத்தது நம்மளுக்கு அட்டவணை. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா 17,800 புட், 17,900 கால். இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு சந்தைக்கு ஸ்ட்ராங்கிள். இது லாங் ஸ்ட்ராங்கிளாக இருக்கலாம் அல்லது ஷார்ட் ஸ்ட்ராங்கிளாக இருக்கலாம். ரெண்டு ஸ்ட்ராங்கிளுக்குமே ஒரே பதில், அதாவது ஒரே பிரேக் இன் பாயிண்ட். அப்போ இதனுடைய ப்ரீமியம் 70 + 70ன்னு எடுத்துகிட்டா ஒரு 140 ரூபாய். அப்போ 17,900 + 140 அப்படிங்கும்போது 18,040. அப்போ 17,800 - 140 17,640. அப்போ சந்தை இதற்கு உட்பட்டு தான் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது இதனுடைய தாக்கமாக இருக்குது. இதோட பிரேக் அவுட்டில் தான் சந்தையோட ரேஞ்ச் அனைத்துமே மாறும். ஆனால் இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு உடைப்பு அப்படிங்கிறது மிக மிக சாத்தியம் குறைவாக. ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். நாளைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஈர்ப்பு வேணும். அந்த ஈர்ப்பு இங்கே இல்லை. நாளைய, அதாவது அடுத்த வர்த்தகத்தில் மாற்றங்கள் ஏதேனும் நிகழ்ந்தால் உண்டு. இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கனால மார்க்கெட்டோட வேல்யூம் குறைவாக இருக்கும்.
இந்த வேல்யூம் குறைவாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டார்கெட் கிடைக்கிறதுக்கு நீண்ட நேரம் ஆகும். ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 100 ரூபா அப்படிங்கிற இரட்டிப்பெல்லாம் வேகமாக நடைபெறாது. ஒரு 50 ரூபா டு 100 ரூபா நடக்கிறது ஒரு மற்ற நாட்கள் 5 நிமிஷம் நடக்குதுன்னா இது 2 மணி நேரம் ஆகும், இல்லை 3 மணி நேரம் ஆகும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயில் இருக்கிற ப்ரீமியம் 60 ரூபா போகிறக்கு 2 மணி நேரம் ஆயிடும். அந்த அளவுக்கு நம்மளை வந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிடுச்சுன்னு சும்மா சொல்லுவாங்க நகைச்சுவைக்கு, அந்த மாதிரி இங்கே இருக்க போகிறது. அதனால் இது ஆப்ஷன் பையர் இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான வர்த்தகம் கிடையாது. வர்த்தகம் கிடைக்கும், நீங்கள் லாபம் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி அல்லது லாஸாக இருந்தாலும் சரி அதிலிருந்து வெளியேறுவதற்கு நீண்ட நேரம் ஆகும். அப்போ நீண்ட நேரம் நீங்கள் பங்கு வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு தன்மையும் இருந்தால் இதனை மேற்கொள்ளலாம். ஆனால் குறுகிய நேரம் அடுத்து அதாவது நம்ம நினச்சதுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் குறைவாக இருக்கும். அதனால் ட்ரேடை இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்ததற்கு சமம். ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் இல்லை, இது வந்து ட்ரேடே பண்ணாட்டியும் கூட பரவாயில்ல, அது ப்ராஃபிட்டுக்கு நிகர். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை பொறுமையை சோதிக்கக்கூடிய வர்த்தகமாக இருக்கும். அதனால் இல்லை நான் எதுவாக இருந்தாலும் நான் வர்த்தகம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மதுவுக்கு அடிமையாக இருப்பாங்க, தண்ணி அடிக்கலைன்னா கை நடுங்கும்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வர்த்தகம் செய்யலைன்னா கை நடுங்கும் அப்படின்னு சொல்கிற மக்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வியாபாரம் செய்யணும். மற்றவர்கள் இதில் வியாபாரம் செய்யாமல் வெளியில் இருந்து சந்தையை ரசிப்பவர்கள் வெற்றியாளர்கள். அதாவது உங்கள் முதலீட்டை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை இதில் ஏதாச்சும் ஒரு நம்ம சொன்னது மாதிரி நடக்காமல் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னா அது 20% வாய்ப்பு, 80% நம்ம சொல்கிறக்குண்டான வாய்ப்பு தான். அதனால் பங்கு சந்தையை நம்பாதீர்கள், உங்களுக்கு உண்டான வர்த்தக அமைப்பில் செய்ய முற்படுங்க. நம்பி முழு முதலீடை செய்ய வேண்டாம். பங்கு சந்தையும் அது ஆப்ஷன் வர்த்தகங்கிறது முழு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அதனால் இங்கே வர்த்தகம் செய்யாமல் தவிர்ப்பது சிறப்பு. அது உங்களுடைய இஷ்டம், நம்ம செய்ய வேண்டாம் என்று யாருடைய கையும் கட்டுப்படுத்தியோ இது கட்டாயப்படுத்தவோ கிடையாது. ஆனால் வாய்ப்புகள் பங்கு சந்தையில் இப்போதைக்கு இந்த இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கும்போது வர்த்தகம் மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிற ஒரு ஆலோசனை மட்டும்தான் கொடுக்குறோம். அது பரிந்துரையாக கொடுக்கல. இதில் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய இஷ்டம். இப்போது நிஃப்டியோட குறுகிய எல்லை அப்படின்னா 17,762 17,948, வைட் ரேஞ்ச் 17,664 18,036. இது வந்து வைட் ரேஞ்சோட இது ஒரு நம்மளுக்கு ஸ்ட்ராடலோட அமைப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்கல் அப்படின்னா 17,661 18,037, அதோட வைட் ரேஞ்ச் 17,624 to 18,076 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,898 17,948 18,037. சப்போர்ட் லெவல் 17,822 17,762 17,661. இதில் ஒரு பிரேக் அவுட் ஆனால் வேகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பிரேக் அவுட் பண்ணுவீங்க. இந்த ஹையிலையோ இல்லை லோயோ, ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் நல்லா ஸ்பீடாக மேலே போகும், லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அப்புறம் வந்து பையிங் ப்ரெஷரோ அல்லது செல்லிங் ப்ரெஷரோ அதிகமாக இருக்கும்ன்ட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளைட் பண்ணுவீங்க. அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றாமல் இருக்க வேண்டும். ஏன்னா இங்கே வேல்யூம் குறைவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. ஏதாவது நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பண்ணிங்கன்னா 80% அதுபடி நடக்காது, 20% நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சந்தையில் எது வேணாலும் நடக்கலாம், நான் இதுதான் நடக்க போகுதுன்னு ஊர்ஜிதமாக சொல்லலை, ஆனால் இதற்குண்டான வாய்ப்பு தான் நாம் தருகிறோம். அதனால் விருப்பம் உள்ளவர்கள் இதனை கடைபிடிங்கள், விருப்பம் இல்லாதவர்கள் கடைபிடிக்க வேண்டாம். நாம் யாரையும் இதனை கடைபிடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தவே கிடையாது. விருப்பம் உள்ளவங்க கட்டண பயிற்சியில் மேற்கொள்ளலாம். அது இன்று துவங்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.